ரோமர் எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் 12 முதல் 24 வரைக்கும் கடைசி வசனம். யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புறஜாதிகளிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ வேதத்தில் 2 விதமான மக்கள் அது போட்டு, யூதர், புறஜாதிகள். புறஜாதிகள் சொல்லும்போது பிற மக்கள், யூதர்கள் அல்லாதவர்கள். ஒரு 7 குறிப்பு: இரக்கம், உருக்கம், விருப்பம். இரக்கம் உள்ளவரால் நிலை நிறுத்தினேன், எதிர்த்து நிற்க நீ யார் அல்லது நான் யார். 7வது, தர்க்கிக்காதே. யூதரிலிருந்து மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். வேதமானது 2 இனத்தை தான் குறிப்பிட்டு பேசுகிற, குறிப்பாக யூதர்கள், புறஜாதிகள். ரைட். இப்ப 12ஆம் வசனம். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவருடனே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. அப்போ மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது அந்த 2 பேரை வச்சு தான் பழைய ஏற்பாடு ஃபுல்லா ஓடுது. யார் பேரு? யாக்கோபு, ஏசா. அதுல ஏசாவே தனியா போயிடுது. அப்ப யார் மாத்திரம்தான் இருக்குதாங்க? யாக்கோபு மாத்திரம்தான். அப்ப இந்த யாக்கோபுல 12 பிள்ளைகள் யாக்கோபு. அந்த 12ல 3வது பிள்ளை யாரு? லேவி. லேவியினுடைய கோத்திரத்தில் தான் யார் வருது? மோசே. சரியா? 4வது கோத்திரம் யூதா. யூதா கோத்திரத்தில் யார் வருது? ஈஸ்வர். இவ்வளவுதான் வரலாறு. இது வரைக்கும் புரிஞ்சுக்க. இந்த வரலாறு வரைக்கும் பார்த்து. இப்ப யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை. இங்க கடவுளுடைய செயலை பாருங்க. ஒருத்தனை வெறுக்கிறாரு, ஒருத்தனை நேசிக்கிறாரு. என்ன சொல்ல முடியும்? ஒருத்தனை நேசிக்கிறாரு, ஒருத்தனை வெறுக்கிறாரு. ஏன் நீங்க வெறுக்கிறீங்க கேட்க முடியுமா? ஏன் நீங்க அவனை நேசிக்கிறீங்க கேட்க முடியுமா? அப்ப அந்த விருப்பம் வெறுப்பும் அவரிலிருந்து வருகிறது. இது டோட்டலா பழைய ஏற்பாடு. அதை கொண்டு வந்து ரோமர்ல பவுல் எழுதுறாரு. ஒருத்தனை வெறுக்கிறாரு, ஒருத்தனை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறது. அதை தான் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் தேவன் அப்படி பண்றாருன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் அப்படி எழுதி இருக்கிறது. அதற்கு எழுதி இருக்கிறதுனா கிராஃபே, கிரேக் வேர்டு கிராஃபே, அப்படி எழுதி இருக்கிறது. எதுல எழுதி இருக்குது? தோராவில் எழுதி இருக்கிறது. தோரா என்னது? 5 ஆகமங்கள். இந்த 5 ஆகமங்கள் ஆகிய தோராவில் இது கிராஃபே, அது எழுதி இருக்கிறது. ஒருத்தனை வெறுத்தேன், ஒருத்தனை சிநேகித்தேன். தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. தேவன் ஒருத்தரை நேசிக்கிறார், ஒருத்தரை வெறுக்கிறார். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். தேவனுடைய இரக்கம் யாருக்கு இருக்குதோ அது இருக்கும். யாருக்கு கிடைக்குதோ அவர்களுக்கு கிடைக்கும். யார் மேல கர்த்தர் ரொம்ப உருக்கமா இருக்கிறாரோ அது கர்த்தர் அவங்க மேல உருக்கமா இருப்பார். இரக்கமா இருக்கும் கிட்ட இரக்கமா இருப்பார், உருக்கமா இருக்கிறவங்க கிட்ட உருக்கமா இருப்பார். இந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி இந்த 2 பேரை பார்த்தோம். ஒன்று யூதர், இன்னொன்று பிற இன மக்கள். ஒருவன் ஏசா, ஒருவன் யாக்கோபு. ஒருவனை சிநேகிக்கிறார், ஒருவனை வெறுக்கிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், எவன் மேல இரக்கமா இருக்கு சித்தமா இருப்பேனோ அவன் மேல நான் இரக்கமா இருப்பேன். எவன் மேல உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன் என்று மோசே கிட்ட சொல்லுகிறார். அப்ப அவருடைய இரக்கம். நாம் ஒரு விஷயத்தை பற்றி பிடிக்க வேண்டும். அவருடைய வெறுப்புக்கு ஆளாகாமல், அவருடைய எரிச்சலுக்கு ஆளாகாமல், அவருடைய கோபத்துக்கு ஆளாகாமல், அவருடைய இரக்கத்துக்கு ஆளாக வேண்டும். கடலை பார்த்து கேட்கணும்,
ஆண்டவரே, மோசே கிட்ட நீங்க சொன்னது உண்மைதான், எவன் மேல நான் இரக்கமா இருக்கணும், அந்த எவன் என்ற இடத்துல என் பேரை நான் போட்டுக்கிறேன் ஆண்டவரே. அந்த எவன் மேல் உருக்கமாயிருப்பேனோ, அந்த எவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்ற இடத்தில் என்னுடைய பெயர் வரட்டும். அதான் கேட்கணும் ஆண்டவர். உம்முடைய இரக்கம், உருக்கம், இது ரெண்டு மாத்திரம் கர்த்தர்கிட்ட கேட்கணும். மெர்சி அண்ட் கம்பேஷன். எப்போதும் என்னை பார்த்த உடனே இறங்குகிற தேவன். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். விரும்பலாம், ஆசைப்படலாம், ஓடி ஆடி செய்யலாம், ஓடி ஆடி பிரயாசப்படலாம், அவங்களால முடியாது. ஆனா அவருடைய இரக்கம் இருக்குமானா, அவருடைய உருக்கம் இருக்குமானா, அந்த தேவனாலே எல்லாம் முடியும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? So then it is not of him that willeth, nor of him that runneth, but of God that showeth mercy. அப்ப வில்லத்தும் இல்ல, ரன்னத்தும் இல்ல, ரெண்டுமே கிடையாது. Not of him that willeth, not of him that runneth. விரும்புகிறவன், ஓடுகிறவன். மூணாவது விருப்பம். முதல் என்னது? இரக்கம், உருக்கம், அப்புறம் விருப்பம். விரும்புகிறவனால அல்ல, ஓடுகிறவனால அல்ல, ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினாலேயா, இரக்கம் உள்ளவரால். God that showeth mercy. ஒரு முறை முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பிக்கும் முன்பதாக, ஜபத்தை வேண்டுதலை ஏறெடுக்கும் முன்பதாக, இரக்கமுடைய தேவனே, என்னுடைய ஓட்டத்தினால் அல்ல, என்னுடைய விருப்பத்தினால் அல்ல, உம்முடைய இரக்கத்தினால் இறங்கும் ஆண்டவரே. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படி, என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படி உன்னை நிலைநிறுத்தினேன். உன்னை இதற்காகத்தான். அதற்கு கிரேக்க பதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, டவுட்டோ என்று சொல்லப்படுது, அல்லது இன்னொரு உச்சரிப்பு ஹவுட்டோஸ். Even for the same purpose I have raised thee up. உன்னை உயிர்ப்பித்தேன், உன்னை அதற்காக உயிர்ப்பித்தேன். நிலை நிறுத்தினேன் என்று வரும். டவுட்டோ, நிறுத்தி, நிலை நிறுத்தினேன். நிலை நிறுத்தினேன் சொல்லும் பொழுது இது வந்து பர்பஸ். பர்பஸ் சொல்லும்போது இதற்காக, the same, for this purpose, இந்த நோக்கத்திற்காக, என் நாமம் விளங்கும்படியாக, என் நாமம் மகிமைப்படும்படியாக, சூதோ, நாமம் விளங்கும்படியாக உன்னை நிறுத்தினேன். நிறுத்தினேன் என்ற தமிழ் சொல்லுக்கு ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கிறது who hath raised. உன்னை என்ன செய்திருக்கிறேன்? have I raised thee. இங்கிலீஷ்ல have I raised thee. அந்த raised thee என்ற வார்த்தைக்கு அத்திஸ்டமி, நான் உன்னை ஏற்படுத்தினேன். I have raised thee. raised thee அப்படின்னு சொன்னா நிலை நிறுத்தினேன். நிலை நிறுத்தினேன்னா raise பண்ணேன். அதற்கு கிரேக்க பதம் என்னன்னா அதிஷ்டமி, நிலை நிறுத்தினேன். எதற்காக? என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக, என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் பண்ணும்படியாக உன்னை நிலை நிறுத்தினேன் என்று பார்வோனிடத்திலே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். ஒருத்த மேல இரக்கமாயிருந்தார். யார் மேல இரக்கமாயிருந்தாரு? யாக்கோப் மேல. ஒருத்தனை கடினப்படுத்துகிறார். யாரை கடினப்படுத்துகிறார்? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அதனாலதான் ஆண்டவர் அப்படி சொல்ற. என்ன சொல்றார்? பார், உன்னை நான் நிலை நிறுத்தினேன், என்னுடைய நாமம் முன்னிலே மகிமைப்படும்படியாக, என்னுடைய வல்லமை மகிமைப்படும்படியாக, என்னுடைய நாமம் பூமியில பிரஸ்தாபமாகும்படியாக உன்னை கடினப்படுத்துகிறேன். உன்னை கடினப்படுத்தி கொண்டு போய் என்ன செய்ய போகிறேன்? செங்கடலில் அமிழ்த்துகிறேன். அங்க கடினமாகறான் பார்வோன். நான் அதை பாசிட்டிவா நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அதுல நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லல.
பாசிட்டிவா தான் நான் அதை எடுத்தேன். ஆனா அதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, அவனை கடினப்படுத்தி செங்கடல்ல போட்டு அமுக்குறார். அதான் எவன் மேல் இரக்கமாயிருக்கு சித்தம்? யாக்கோபின் மேல. யாக்கோப் என்றால் யார் இந்த இடத்துல? இஸ்ரவேல் புத்திரர் 12 கோத்திரம் செங்கடலுக்கு வருகிறார்கள். செங்கடலுக்கு வருகிறார்கள். கர்த்தர் இரக்கமானதினால் செங்கடலை என்ன செய்கிறாரு? வற்றி போக பண்ணுகிறார்கள். வெட்டாந்தரையில நடக்கிறது போல நடந்து போகிறார்கள். அது கர்த்தருடைய இரக்கம். அவர்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் பார்வோனுடைய அவனுடைய சேனைகளை கொண்டு வந்து செங்கடலில வைத்து மூழ்கடிக்கிறார். அது அவருடைய கடினம், பார்வோனுடைய கடின குணம். அந்த கடின குணத்தினாலே அவருடைய நாமத்தை அவருடைய வல்லமையை பிரஸ்தாபப்படுத்தி வெளிப்படுத்தினாரே. அதனுடைய வசனம் தான் இது. அதனுடைய சுருக்கம் தான். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவனை கடினப்படுத்தி சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். அவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? எதிர்த்து நிற்காதே. அவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் யார்? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு நான் எதிர்த்து நிற்க மாட்டேன். உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் எதிர்த்து நிற்க மாட்டேன். அல்லேலூயா. உம்முடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்க மாட்டேன். அவருடைய விருப்பத்துக்கு யார் எதிர்த்து நிற்க முடியும்? அவருடைய சித்தத்துக்கு யார் எதிர்த்து நிற்க முடியும்? நம் கர்த்தருடைய சித்தத்தை மாற்றி அமைக்கவே கூடாது. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? தேவனுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு நீ யார்? யோபு சொல்றான் ஒரு விஷயம், ஆண்டவரே நான் உம்மோடு பேச மாட்டேன் அப்படின்னா, வாதம் பண்ண மாட்டேன், தர்க்கிக்க மாட்டேன், ஐ won't reply you, எதிர்த்து பேச மாட்டேன். யோபு சொல்லுகிறான், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற யார் நீ? அறிவில்லாத வார்த்தைகளினால் பதில் பேசிக் கொண்டிருக்கிறாய். யார்? எதுக்காக நீ அறிவில்லாத வார்த்தைகளினால் அலப்பிக் கொண்டிருக்கிறாய்? நீ அலப்பிக் கொண்டிருக்கிறாய். யோபு சொல்றாரு, நான் அலப்பினேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆனால் அந்த யோபை பார்த்து தேவன் சொல்றார், யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினது போல நீங்கள் பேசவில்லை. ஆனால் நிதானமாய் பேசின அவனை பார்த்தே ஆண்டவர் சொல்றார், அறிவில்லாத வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? அலப்பக்கூடாது, அலப்பறை பண்ணக்கூடாது. அதுதான் சொல்றாரு ரோமர்ல. மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ ஏன் உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? தேவனோடு தர்க்கம் பண்ணாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.